ருசியான சுவையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கறிவேப்பிலை சாதம் பண்ணலாம் வாங்க. முதல்ல கறிவேப்பிலை பொடி செய்ய கடாயில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, வெந்தயம், சீரகம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது கூட சிவப்பு மிளகாய், எள் மற்றும் புளி சேர்த்து வறுத்துக்கோங்க. மிளகாய் நல்லா வறுபட்டதும் கறிவேப்பிலை போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ பெருங்காயத்தூள், கல்லுப்பு சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து பொடி செஞ்சு தனியாக வச்சுடுங்க. ருசியான கறிவேப்பிலை பொடி தயாராகிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு, சிவப்பு மிளகாய், கறிவேப்பிலை, வறுத்த வேர்க்கடலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். எல்லாம் நல்லா சிவந்ததும் வடித்த சாதம், கறிவேப்பிலை பொடி சேர்த்து கலந்துக்கலாம். தேவையான அளவு பொடி சேர்த்த பிறகு உப்பு சரிபார்த்து தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போது சுவைக்காக கொஞ்சமாக நெய் சேர்த்து கலந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான கறிவேப்பிலை சாதம் செஞ்சு நல்லா ரசித்து ருசித்து சாப்பிடுங்க.